ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிள்ளையார நினைத்துக்கிட்டு நீ வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடு. அப்படி நீ இதை சொல்லிட்டேன்னா 3 முறை சொல்லிட்டேன்னா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாள்லே தீந்துரும். நீ நினைச்சு நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு பாத்தியா, அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயம் நடக்கும். பிள்ளையார நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் பல மாற்றம் ஏற்படுங்க. முக்கியமா பல நேரங்கள்ல பிள்ளையார் அவர்கள் கோபமா இருந்து பல இடங்கள்ல அழிக்கும் பொழுது, அப்போ நம்மளுடைய தேவர்களும் அதை எடுத்து பல நபர்களும் கூறி அமைதியான சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய பிள்ளையாராக மாறிய அந்த முக்கியமான மந்திரம் தான் இதை பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டில் இருந்தபடியே சொன்னா போதுமானதுங்க. இல்ல நீங்க கோவிலுக்கு போய் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு போய் சொல்லலாம். ஆனால் முக்கியமான விஷயம், நம்ம எந்த கோவிலுக்கு எப்போது போனாலும் சரிங்க, அது மனசுல ஒரு நிம்மதியையும் மனத்தளவுல ஒரு ஆத்ம சக்தியையும் நம்மளுடைய மனசு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உணரும். அந்த தெய்வீக சக்தி நம்ம மனசுல உணரணும்னா நம்ம கோவில்களுக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனா கோவிலுக்கு செல்லும் போது இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதியும் கோவிலுக்கு சென்று வரும்போது இருக்கக்கூடிய அந்த மன சந்தோஷமும் எப்போதும் எங்கும் வீட்டில் இருந்தால் கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு சொல்லலாம். இல்ல எங்களுக்கு ரொம்ப தள்ளி இருக்கு, என்னால முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில இருந்து சொன்னால் போதுமானது. அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சரியா உச்சரிக்கணுங்க. அதனால நீங்க சரியான முறையில் பார்த்தீங்கன்னா இதை சொல்லுங்க. இந்த பிள்ளையார நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கோவில் வீட்டிலிருந்து எப்போனாலும் சொல்லலாம். அது என்னவென்று பார்ப்போம், எப்படி சொல்ல வேண்டும் பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்கன்னா கண்டிப்பான முறையில் வீட்டில் இருந்து இல்ல கோவிலுக்கு போயிட்டு கூட சொல்லலாம். ஆனா எப்போ சொன்னாலும் சரி சுத்தபத்தமா இருங்க. வீட்டுல அசைவ உணவை தவிர்த்துட்டு தான் சொல்லணுங்க. வீட்டுல அசைவ உணவை எடுத்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கிறது சொல்லவே கூடாதுங்க. அது முற்றிலும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டையும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் ஏற்படுத்துங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துட்டு நீங்க இதை சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு மந்திரம் தாங்க. பிள்ளையார மனதார நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயத்த 3 முறை சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லிட்டு பாருங்க. சொல்லிட்டு அப்படி நீங்க தினமும் சொல்லிட்டு இந்த 3 ஸ்லோகம் வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரே நாளே தீந்துரும். நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். முழுமையோட நம்பிக்கையோட இதை சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க, நல்லதே நடக்கட்டும். நீங்கள் சொல்வதோடு உங்கள் தொடர்பின் நண்பர்கள் உறவினர்கள் கூட இதை சொல்லிட்டு வரலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கும் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.